வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் சண்டே மார்க்கெட்டு ஸ்பெஷல் என்ன வாங்க நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் சரி, ஒவ்வொரு நேரமும் சரி, ஒரு புதுமையான விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரத்து சண்டே மார்க்கெட் ஸ்பெஷல் என்ன வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா, டெலஸ்கோப்பா இருக்கட்டும், பைனாக்குலர் இருக்கட்டும், கரன்சியா இருக்கட்டும், பாக்கெட் வாட்சா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மாடல் நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதான் நான் வழக்கம் போல சொல்றேன், கரன்சிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த கரன்சியா இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், எல்லாமே முக்கியத்துவம் கொடுப்போம் சண்டே மார்க்கெட்டை பொறுத்தவரை. இந்த வாரத்து ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷனல் பேனாசோனிக் ரேடியோ பார்த்தீங்கன்னா, சூப்பர் மாடல்ல கொண்டு வந்திருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியோ எல்லாமே 1980, 70 இந்த மாதிரி டைமில் வந்த ரேடியோ எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னமும் இதெல்லாம் கேசட் வேலை செய்யுது. ரேட்டு கூட நம்ம பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும். இந்த நேஷனல் பேனாசோனிக்லாம் ஒரு 80 காலகட்டத்தில் பெரிய பெரிய ஐயா, அதாவது அவங்களாம் இன்றைக்கி ஐயாங்களாம் இருக்காங்க. அவங்களோட லட்சிய கனவாக இருந்த இந்த ரேடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சூப்பராக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. பிரிட்டிஷ் மாடல் கேமராவாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மாடல் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்கோம். சண்டே மார்க்கெட் நம்ம எப்போதுமே நம்ம ஒரு விழிப்புணர்வு வீடியோ வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் கிராம ஃபோனு. இதுவும் ரெண்டிங்கில் தான் இருக்குது. எந்த பிரச்சனை இல்லாமல் பாக்ஸ் மாடல் கிராம ஃபோனு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் தாங்க. ரெண்டிங்கில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போடலாம்னா வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. காயினுக்கு நிறைய வித்தியாசமான காயின் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்கோம். 1 அண்ணா, 1/2 அண்ணா, 1/4 அண்ணா, 2 பைசா காயினு, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதில் ஸ்டோனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாசு காயினில் பார்த்தீங்கன்னா 10 கிராம், 20 கிராம் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மாடலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் மேலே கிளாக் ரன்னிங்கில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் காம்பஸர் பித்தளை ஸ்டாண்டோடு இருக்குது. இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா 1970 இது பார்த்தீங்கன்னா இந்த டியூன் பண்ணுற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. 1970 நேஷனல் பேனாசோனிங்க ரேடியோ செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இதை பார்த்தா ஒரு சின்ன மினி சூட்கேஸ் மாதிரி இருக்குது. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சரி. பின்னாடி அதே மாதிரி ரேடியோ இருக்குங்க. அந்த ரேடியோவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ரேடியோலாம் இவ்வளோ காலமாக ஒரு பொக்கிஷமாக ஒருத்தர் வச்சுருந்தாரு. அவரோட கலெக்ஷன்லேருந்து தான் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இதெல்லாம் பொக்கிஷமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரேடியோலாம் இருந்ததுன்னு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழமையாகி போயிட்டுருக்கு. சில இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் நாணய கலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு கலெக்ஷனாக சில இதை பார்த்தீங்கன்னா முதல்ல வாங்கினதை எடுத்து வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. எதுவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியோவாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு காயினாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, நேரு இந்த காயினை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. முகல் காயின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 வருஷம் பழமையான காயின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே மார்ட்டில் வரவங்க எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் கல்லை கொண்டாந்து வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வரலாறை பற்றி நம்ம தெரியல. எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் காலத்து காயின் 1100 வருடம் பழமையான காயின். இந்த காயினை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே காயின் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பழக்கத்தில் இருந்தானேன்னு மினி எக்ஸ்சேஞ்சில் சின்ன சின்ன சிலைங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட நிறையா இருந்துச்சுங்க. எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 5 பீஸ் 10 பீஸ் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பீஸெல்லாம் பிரிச்சு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி 20 பைசா காயின், 5 பைசா காயின், அலுமினிய காயின்லாம் இன்றைக்கெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் அதாவது யூஸ் பண்ணவங்களுக்கே இன்றைக்கி மறந்து போயிடுச்சிங்க. இதை பார்க்கும்போது ஒரு நினைவை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இருக்கட்டும், சோழா காயினாக இருக்கட்டும், முகல் காயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும். ஓட்டா காலனாக இருக்கட்டும், அதே மாதிரி பைனாக்குலர் எல்லாமே அப்படி தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்து போனாலும் நம்ம நினைவுபடுத்துகிற விதமாக தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு வித்தியாசமான பொருளை தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு, சின்ன சைஸு, பெரிய சைஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தளை முழுக்க ஒரு பித்தளையில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் இருக்குது, காராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுவுமே கடந்து போக முடியாதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிதில் வாழ்க்கையில் கடந்து போக முடியாத ஒரு விஷயம். வாழ்க்கையில் அவ்வளோ எளிதில் கடந்து மறந்து போக முடியாது. இந்த காராக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே மறந்து போக முடியாத ஒரு இந்த மாதிரி சிங்கிங் போல். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடை மெயின் ரோட்டில் இருக்க என்ட்ரன்ஸே நம்ம கடை தாங்க. எவ்வளோ யாராக இருந்தாலும் நம்ம கடையை பாஸ் பண்ணி தான் அடுத்து போய் ஆகணும். ஏன்னா டக்குன்னு நம்ம கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளவும் எல்லாம் ஒரு பொக்கிஷமான பொருள் தான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா தாய் கிழவி படத்தில் அந்த ராதிகா மேடம் கஞ்சி குடிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய காலத்தில் கஞ்சி குடிச்சா இன்றைக்கி அவங்க அந்த பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க வெங்கலத்தால் செய்யப்பட்டது தான் கஞ்சி குடிக்கிறது. கிட்டத்தட்ட வெயிட்டே ஒவ்வொன்றும் 1 கிலோ வரும். அந்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா பொக்கிஷமாக இருக்கும். பாக்ஸ் மாடல் கிராம் போன இது பார்த்தீங்கன்னா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிடையாது, சாதா தான். அது ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறது அதாவது கும்பா பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸ் கும்பா கொண்டு வந்துருக்கோம். 3மே ஒரே சைஸ் தான், பெரிய சைஸாக இருக்குது. அலாவுதீன் அற்புத விளக்காக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்கில் தாங்க இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா டைட்டான அது நல்ல வெயிட்டான இது தான். இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தளையில் 2 மாடல் டெலிஃபோன் இருக்குது. சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும். இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பித்தளையில் செய்யப்பட்டது.
இந்த டெலிஃபோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தாங்க. சூப்பர் சூப்பர் மாடல் இருக்க டெலிஃபோன் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு பொக்கிஷத்தை ரயில் பயணத்தில் இருக்கட்டும், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் அதிகமாக யூஸ் பண்ண செம்பு, அதாவது செம்பாக இருக்கட்டும், ரயில் கூஜாவாக இருக்கட்டும், திருகு செம்பாக இருக்கட்டும், பழைய காலகட்டத்தில் கிண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னமும் கோயிலுங்கள்லாம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் பழமை மாறாமல் நம்ம எல்லாம் வாரந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கொண்டு வந்து வச்சுட்ருக்கோம். வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளித்தெருவு போயிட்டு வர செம்பு தான். இன்றைக்கி நாள் போக்கில் நம்ம எவ்வளோ கடந்து மறந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பழைய இதாக இருந்தாலும் மறக்கக்கூடாத ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். பொக்கிஷமாக அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். எதுவுமே சரிங்க. என்னை பொறுத்தவரை என்னோட கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை விட 4 பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கத்த வந்து நம்ம எடுத்துக் கொடுக்குறது ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அவ்வளோ எளிதில மறந்து போக முடியாத ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. எல்லாமே இருக்கட்டும். ஏன்னா டக்குனு இதெல்லாம் நாள் போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் பார்க்கும்போது தான் இந்த மலை இருந்தது. நான் படத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு எடுத்து சொல்கிறது எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சரி, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் போய் நான் கற்றுக்கிறது என்னோட ஆர்வம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ஷனில் தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வர சங்கதிகளுக்கு, வர தலைமுறைக்கு இதை பற்றி எல்லாமே விளக்கத்துக்கு கிளியராக தெரியணுங்க. இன்றைக்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா வந்து பார்க்குது. அலாவுதீன் அற்புத விளக்க பார்க்குது. பார்க்கும்போது தான் அதோட அலாவுதீன் அற்புத விளக்கத்தை அது தெரியுது, கிளியராக தெரியுது. இன்றைக்கி இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இந்த கையில் எடுத்து தேய்க்கும்போது, அது ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு புன்னகையோடு இருந்திருக்கு. நீ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வர சங்கதிகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த விளக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எடுத்து சொன்னால் தான் இன்றைக்கி இருக்கிற எல்லாமே வந்து கிளியராக தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா, கமல் படத்துல தான் அதிகமாக நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் இந்த கலெக்ஷன் பண்ணும்போது தான் இந்த அளவுக்குலாம் அந்த அற்புத விளக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நாள் போக்கில் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேராக சண்டே மார்ட்டு பூமா ஸ்டோர் தாங்க. பூமா ஸ்டோர் வந்து சண்டே மார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சண்டே மார்ட்டில் சின்ன மணிக்குண்டு, அதாவது என்ட்ரன்ஸில் தான் எப்போதுமே நம்ம கடை இருக்குதுங்க. நியூ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அங்கே பாருங்கள் சீனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, வந்து 3-4 கடை தள்ளினோட தான் நம்ம கடை இருக்குது. எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வந்து பார்க்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இங்கே இருக்குது. மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா, அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டாக ரெகுலர் கடையாக இருக்குங்க. நாள் போக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் சரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாரமும் சண்டே மார்க்கெட்னா ஒரு ஸ்பெஷல் இல்லாமல் இது வரை நம்ம வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வர சங்கதிகளுக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சாகும். இந்த 786 அந்த விஷயத்துக்கு நம்ம உள்ள வருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 786க்கு நான் இல்லைன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எதுலேயும் சொல்லாமல் இருந்தது கிடையாது. சண்டே மார்க்கெட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியாத மாதிரி இவ்வளோ நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு எடுப்பீங்களா, அத்தனை லட்சம் எடுப்பான்னு கேட்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, எந்த ஒரு காயினுக்கும் சரி, எதுக்குமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ரூ. 500 சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நான் ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5000 10,000 இந்த மாதிரி காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. எதுக்குமே எந்த இதுக்கும் வேல்யூ கிடையாதுங்க. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை லைனில் தட்டு இருக்குது பாருங்கள். நீங்களே கவுண்ட் பண்ணிக்க. இவ்வளோ தட்டாக இருக்கட்டும், இவ்வளோ காயினாக இருக்கட்டும், இவ்வளோ பொருளாக இருக்கட்டும், இவ்வளோ கரன்சியாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து சண்டே மார்ட்டில் வச்சதுக்கு காரணமே அதான். ஏன்னா விழிப்புணர்வு அவங்க பார்த்து நாள் போக்கில் இதை தெரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தால் இவர் ஏன் இங்கே கொண்டாந்து வச்சுருக்காரு, இவ்வளோ காயின் வச்சுருக்காரு அப்படின்னு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா, இந்த காயினாக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், கரன்சியை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பாமல் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. இது ஆன்லைனில் இத்தனை லட்சம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோலாம் போயிட்டுருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்துருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் அதனால தாங்க நான் ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வுக்காகவே கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கடந்து போகணும். ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம எவ்வளோ தான் சொல்லிட்டு இருந்தாலும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடிக்காதவங்களை போய் ஒயின் ஷாப்பில் உட்காந்து வந்து குடிக்காதீங்க எவ்வளோ கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க விஷயத்தை தள்ளி விட்டு போய் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 786க்கு வேல்யூ இல்லை நம்ம எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதுவுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நாலு போக்கில் வந்து இவ்வளோ சேனலில் போட்டிருக்காங்க, அவ்வளோ சேனலில் போட்டிருக்காங்க அப்படின்னு. 5 ரூபா நோட்டு ஒரு நோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 786க்கு இவ்வளோ இருக்குது, 10 ரூபா நோட்டில் இருக்குது, ₹1 நோட்டில் இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பெரியவங்களாக இருக்கட்டும், சிறியவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம கடையை வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நாலு போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதாவது மக்கள் மத்தியில் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நாள் போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மறந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்மள மாதிரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வைக்கும்போது தான் ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், அவங்க பார்க்கும்போது அவங்க மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த ரேடியோவாக இருக்கட்டும், அந்த ரேடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு கனவுகளோட இருந்துச்சு, லட்சிய கனவாக இருந்துச்சு. அன்னை இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் வாங்க முடியுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எளிதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கி போயிடுறோம். இந்த ரேடியோலாம் இப்போ நான் இது காமிக்கிற பாருங்க, இந்த ரேடியோ சிஸ்டமே ஒரு வித்தியாசமான மாடல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை அழுத்தினா ஒரு பட்டன் சிஸ்டம் வரும், இந்த அழுத்தினா ஒரு பட்டன் சிஸ்டம் வரும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1960 காலகட்டத்தில் வந்திருக்கு. இன்னமும் இதெல்லாம் பழமை மாறாமல் இருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து இதெல்லாம் நம்ம வைக்க முடியும்.
சும்மா எடுத்தோமா கவுந்தோமான்னு அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சூட்கேஸ் மாடல் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் நம்பர் முதற்கொண்டு காமிக்க பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொக்கிஷமா வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் 1960ல 60ன்னு சொல்லும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ கடந்து போயிடும். இதெல்லாம் இந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா, இது சுத்தினாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன் பாருங்க. இது சுத்தினா இந்த ரோலோட சேர்ந்து சுத்தும். இந்த மாரிலாம் இது வந்து பார்க்குறது ரொம்ப 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 பெரிய விஷயம் தான். இங்க பாருங்க, பின்னாடி இந்த சைடு சுத்துறேன். இது வந்து இது கிளியரா சுத்துது. இந்த மாடல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 பழசுங்க. இந்த மாரி ட்ரம்மு மாரி சுத்துது பார்த்தீங்களா? மொத்தமா எந்த எண் போல் சுத்துது பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப பழமையான மாடல் தான். நேஷனல் பேனாசோனி. செட்டோட வெயிட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 3, 4 கிலோவுக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு இந்த செட்டு வெயிட் இருக்குது. ஏன்னா, குறைஞ்சது 5 கிலோ இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இது வெயிட் இருக்கு. வெயிட் இல்லாம இந்த செட்டு கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ஷன்ல தான் வச்சிருக்கோம். நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி சண்டே மார்ட் தான் இருக்கு. வாரத்தில ஒரு நாள். மத்த நாள்லாம் ரெகுலர் கடையா இருக்கு. சேனலுக்கு முன்னாடி நீங்க புதுசா இருந்தா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து கண்டிப்பா உங்களுக்கு நம்ம கடை மூடுற டைமா இருக்கட்டும், எந்த டைமா இருந்தாலும் எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா, கடையில கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கை வைக்க விட மாட்டாங்க. விஷயத்த சொல்ல விட மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம எடுத்து சொல்லிட்டு தான் இருப்போம். எதையும் மறந்து போக மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஆர்வம் இதெல்லாம் வந்து ஆர்வத்தில அதிகமா பார்க்கக்கூடிய விஷயம் தான். சண்டே மார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா, ஈசிஆர்ல வந்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அஜந்தா சைடு வந்து நேரா கடைசி வரணும். அதே இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பூமா ஸ்டோரூம் ஆப்போசிட்ல நேரா நியூ மெடிக்கல் பக்கத்துல தாங்க இருக்கு நம்ம கடை. வாரத்துல ஒரு நாள் நம்ம சண்டே மார்ட்ல இருக்கு. மத்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் ரெகுலர் கடையா இருக்கு. நம்மள எப்ப வேணுமாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணி எது வேணாலும் வாங்கிக்கலாம். சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேரும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கு அடுத்தடுத்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும்.